Hey guys, welcome back to my channel Life of Ramya. And இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு சில பேபி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறீங்க. அண்ட் என்னோட குழந்தைக்கு 0 to இப்போ வந்து அவங்களுக்கு 1.5 years வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 10th வந்தா இதுவரையும் நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், நான் யூஸ் பண்ணி எனக்கு ஓகே நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றதை மட்டும்தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட குழந்தை பிறந்தப்பவே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு சில ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து செபாமெடோட ப்ராடக்ட் தான் இருந்தது. சரின்ட்டு நம்மளும் மாமி மைண்ட் என்ன பண்ணோம், நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை வந்து வாங்குவோம். அதே மாதிரி நான் வாங்கினது தான் வந்து செபாமெடோட கிளென்சிங் பார் தான். என்னோட குழந்தைக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செபாமெட் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே ஹைன்னு தான் நான் சொல்வேன். இது வந்து இப்போ 100 கிராம் சோப்பு இது வந்து வாங்கினா கிட்டத்தட்ட வந்து 1 month வரையுமே வருது குழந்தைங்களுக்கு. ஸோ வந்து ரொம்பவே மைல்டான சோப், ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஸ்மூத்திங்காக ஆக்குது. அதே மாதிரி இந்த சோப்லாம் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா, ஃபேர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து இந்த சோப் தான் வந்து 1.5 years வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் குழந்தைக்கு அந்த மாதிரி எதுவும் கலர் சேஞ்சஸ்லாம் ஆகலை. என் குழந்தைய பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலி கலரே வந்து அந்த மாதிரி ஃபேர் ஆகுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குழந்தைக்கு எந்த ஒரு ரேஷஸும் வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸு. என்னோடய குழந்தைக்கு இந்த சோப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து செபாமெடோட பேபி ஷாம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதோட பிஹெச்சும் வந்து பார்த்திங்கன்னா 5.2 யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு எந்த வித ஹை இரிட்டேஷனும் வந்து இதுவரையும் என் குழந்தைக்கும் வந்தது கிடையாது. நல்லாவே இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து ஷாம்பு போட்டு தேய்க்கும்போது அழுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வந்து நான் வந்தது கிடையாது. அவள் வந்து சுடு தண்ணினால தான் கொஞ்சம் அழுவாளே தவிர மற்றபடி வந்து ஷாம்புனால என்றைக்குமே அவள் அழுதது கிடையாது. நிறைய மைல்டான கிளென்சர் தான், கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போகும். இப்போ இந்த ஷாம்புவோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 150 ml. ஆனால் இதுவே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 3-4 months வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா 3-4 months வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலுமே பட்டு யூசேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு தான் வருது நமக்கு. அதனால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நல்லாவே சில்கியாக இருக்குது ஹேர். அவளுக்கு நான் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எந்த விதமான அலர்ஜியும் வந்து இதுவரை நான் வந்தது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மதர் ஸ்பேஷோட 99% பியூர் வாட்டர் தான், நம்ம வாட்டர் வைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 170-180 rupees வந்து வரும். வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. அது வந்து ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும் ரொம்பவே. அப்புறம் தான் வந்துலாம் பண்ணி பார்த்ததுல தான் வந்து ஓகே இந்த வைப்ஸ் வந்து பியூர் 99% வந்து பியூர் வாட்டர் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு கெமிக்கல் தான். ஸோ வாட்டர் வைப்ஸாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு தான் நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து இந்த வைப்ஸை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். 99% பியூர் வாட்டர் மதர் ஸ்பேஷ் பார்த்திங்கன்னா நோ ஃப்ரேக்ரன்ஸே கிடையாது. இதில் வந்து நோ பேரபின், ஆல்கஹால் எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃப்னு தான் சொல்லணும். அண்ட் நான் வந்து பேபி ஆயில் வந்து எதுவுமே வந்து குழந்தைக்கு தனியாக யூஸ் பண்ணவே இல்லை. பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து நான் வந்து இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான் வந்து போட்டு குழந்தைக்கு நல்லா ஒரு 5 to 10 minutes வரையும் வந்து மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு குளிப்பாட்டிடுவோம். பர்டிகுலராக எந்த ஒரு பேபி ஆயிலும் வந்து வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணல. ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கு வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும்தான், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் வந்து நான் இப்போ வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தலைக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து அவளுக்கு அது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டைப்பர் பொறுத்தவரையும் நான் வந்து அவளுக்கு மாமி போக்கோ பேண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே ஒரு 2-3 பிராண்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன் அவளுக்கு. ஆனால் எதுவுமே எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. இந்த மாமி போக்கோ பேண்ட்ஸ் தான் வந்து நல்லா அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது. ஒரு 6-7 hours வந்து நல்லாவே தாங்குது, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ வந்து நான் மாமி போக்கோ பேண்ட்ஸ் தான் வந்து அவளுக்கு டைப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டேன்.
வந்து நம்ம டைப்பர்ஸ் எப்போல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போடுறோமோ அப்போ கண்டிப்பாக ரேஷ் க்ரீம் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். மெயினாக வந்து டைப்பர் ரேஷ் க்ரீம்னால் அதில் வந்து ஜிங்க் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தால் தான் வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ரேஷஸும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பிஃபோர் நாப்பி க்ரீம் தான் வந்து நான் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய குழந்தைக்கு. இதில் வந்து ஜிங்க் ஆக்சைட் இருக்குது. ஸோ வந்து அவளுக்கு எந்த ஒரு ரேஷஸும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்பயுமே வந்து எப்பப்பெல்லாம் வந்து நான் அவளுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறேனோ அப்போ வைப்ஸ் வச்சு நல்லாவே தொடச்சி விட்டுட்டு இந்த க்ரீமை வந்து ஒரு தின் லேயராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டைப்பர் போடுவேன். ஸோ அவளுக்கு வந்து எந்த ஒரு ரேஷஸும் வந்து வந்ததில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இதுவும் ஒரு செபாமெட் ப்ராடக்ட் தான். செபாமெட்டில் பேபி பவுடர் தான் வந்து நான் அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேபி பவுடர் பொறுத்தவரையும் ரொம்பவே மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரொம்பவே ஸ்கின்னை வந்து எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்னிங்காக வச்சுக்குது. அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் பேபி. எந்த ஒரு பேரபனும் டாக்ஸிக்கும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செபாமெட்டோட பேபி லோஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 50 ml தான். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 240-250 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது குழந்தையோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக ஜென்டலாக வச்சுக்குது. இப்போ இருக்க இந்த கிளைமேட்க்கு இந்த சீசனுக்கு என்னோட குழந்தையோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது. ஈஸி டெக்ஸ்சராக இல்லாமல் இப்போ அப்ளை பண்ணதும் உடனே வந்து அப்சார்ப் ஆகிக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. என்னோடய குழந்தையோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்குது. அவள் குளிச்சுட்டு வந்ததும் நான் என்ன பண்ணுவேன், இதுதான் இந்த லோஷன் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு குழந்தைங்களோட பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து வேறு. ஸோ வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுதோன்னு எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.